வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். எக்ஸ்பிரஸ் -1 + i√3 இன் போலார் ஃபார்ம். சொல்யூஷன் பார்ப்போமா? கொஸ்டினை எழுதியிருக்கேன். போலார் ஃபார்ம்ன்றது என்னம்மா? r and θ மாற்றணும். இதில் rன்றது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் z, அதாவது இந்த ரியல் டேர்ம் -1, இமேஜினரி டேர்ம் √3 இருக்கு இல்லையா, அதாவது கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம் இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. ஸோ ரூட் ஆஃப் -1 the whole square + √3 the whole square. -1 the whole square வந்து 1, √3 the whole square is 3. ஸோ இட் இஸ் ரூட் ஆஃப் 1 + 3, அதாவது √4 that is equal to 2. அப்போ R2. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா = tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் b/a. இதில் எது a? இது a, இது b. ஸோ மாடுலஸ் ஆஃப் b/a √3/-1. மாடுலஸ்ன்றதுனால இந்த -1 போயிடும். ஸோ √3/1 வந்து tan inverse ஆஃப் √3 மட்டும்தான் இருக்கும். இந்த நெகட்டிவ் சைன் மாடுலஸ் போட்டதுனால போயிடும். வாட் இஸ் tan inverse ஆஃப் √3? √3 tan 60 டிகிரியில் வரும், அதாவது π/3. ஸோ நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ஃபா = π/3. ஸோ தீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இந்த -1 + i√3 -1, √3ன்னு எழுதலாம். கோஆர்டினேட்ஸாக எழுதும் போது லைஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். ஏன்னா எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ், அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டாவோட ஆன்சர் என்ன? π - ஆல்ஃபான்னு வரும். நான் பழைய வீடியோஸில் போட்டு காட்டிருக்கேன், ஃபுல் டேபிள் போட்டிருக்கேன். ஸோ தீட்டா = π - ஆல்ஃபான்னு வரும். தட் இஸ் π - ஆல்ஃபா என்னம்மா? π/3. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். π/3, அதாவது 2π/3. ஸோ தீட்டா = 2π/3. ஆர் கண்டுபிடிச்சாச்சு, தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் போலார் ஃபார்ம். ஸோ த கொஸ்டின் இஸ் ஈக்குவல் டு ஆர் வந்து 2 × cos θ + i sin θன்னு வரும். cos θ 2π/3 + i sin 2π/3ன்னு வரும். இதை இப்படியும் எழுதலாம். 2 e power i 2π/3ன்னு எழுதலாம். இதுக்கு அடுத்து இதோட நிறுத்தக்கூடாது. என்ன பண்ணணும்? இது கூட 2kπ ஆட் பண்ணணும். அதாவது 2 cos 2π/3 + 2kπ + i sin 2π/3 + 2kπ where k belongs to z. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.